الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا أنفقوا مما رزقناكم من قبل أن يأتي يوم ولا بيع فيه ولا خلة ولا شفاعة والكافرون هم الظالمون وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلال شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم ما من يوم يصبح العباد فيه إلا ملكان ينزلان فيقول أحدهما اللهم أعطي منفقا خلفا ويقول الآخر اللهم أعطي ممسكا تلفا رواه البخاري ومسلم صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய ஏவனான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாவ் அல்ஹம்துலில்லாஹ். சலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எனது உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின் துயருகின்ற துயரப் போகின்ற அப்படியான நல்லடியார் மீதும் உண்டாவதாக. இறையில்லமாம் அல்லாஹுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவற்றையெல்லாம் வாழ்வில் எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை ஏந்திய அளவு வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும், எவற்றையெல்லாம் முற்றும் முழுவதாக தவிந்து நடக்கும்படி அல்லாஹ் சொல்லியிருக்கின்றானோ அவற்றை எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் முற்றும் முழுவதாக தவிந்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வா கொண்டு வசியத்தன் நல்ல உபதேசம் புரிகின்றேன். அத்தீஉல்லாஹ வ அத்தீர் ரசூல். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் உலகத்துடைய வாழ்வை ஆகிரத்தை தயார் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக ஒரு இடமாக அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராய் கொள்ள வேண்டும். அல்லாஹ் பக்கம் நெருங்கக்கூடிய சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை அல்லாஹ் தஆலா அடிக்கடி அடியார்களுக்கு அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கின்றான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா ஏராளமான நியமத்துகளை அவனுடைய அருள் பார்க்கியங்களை அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஏராளமான நியமத்துகள். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம்
ஆகப்பெரிய நியமத்தா இருக்கின்றது. ஒரு மனிதனுக்கு கலிமாவுடைய பாக்கியம் கிடைப்பதென்பது ஆகப்பெரிய நியமத்தா இருக்கின்றது. ஒரு மனிதனுக்கு பிள்ளையுடைய பாக்கியம் கிடைப்பதென்பது ஆகப்பெரிய நியமத்தா இருக்கின்றது. அதே போன்று ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வினால் சொத்து செல்வங்கள் கிடைப்பதென்பதும் இது அல்லாஹ்வுடைய ஒரு அருளா இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இரண்டு விதமாக சொத்தை பற்றி அல்லாஹ் பேசும்போது, சொத்தை பற்றி செல்வத்தை பற்றி சொல்லும் போது, இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, நிச்சயமா சத்தியமாக உங்களுடைய சொத்து செல்வங்கள், உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய சோதனைக்குரிய பொருள் என்பதாக அல்லாஹ் தஆலா ஒரு இடத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுகின்றான். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லும் போது, நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட சொத்து செல்வங்கள் இருக்குது, இது அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய அருள் பாக்கியம் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்லியிருக்கின்றான். கண்ணியமானவர்களே, உலமா பெருமக்கள் இந்த ஆயத்து கீழால விளக்கங்களை எழுதும் போது சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சொத்து செல்வங்களை அது நல்ல வழி ஒரு மனிதன் செலவழிக்க கூடியனா இருப்பானே, ஆனால் அது அவருக்கு நல்லதா அமைந்துவிடும், அது அல்லாஹ்வுடைய அருளா இருக்கும். கண்ணியமானவர்களே, அந்த சொத்து அல்லாஹ்வுடைய அருளா இருக்கும். அதே போன்று ஏராளமாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சொத்து செல்வங்கள் அனாவசியமான வீண் விடயங்கள்ல, அல்லாஹ் ரசூல் பொருந்தாத விடயங்கள்ல, ஹராமான விடயங்கள்ல செலவழிக்க கூடியதாக இருந்தா இதுதான் சோதனை என்பதாக தஃசீருடைய உலமாக்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால அல்லாஹ் தஆலா நம்மள எல்லோருக்கும் அல்ல, சிலர்களுக்கு அல்லாஹ் சொத்துடைய செல்வங்களுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான், துனியாவுடைய வசதி வாய்ப்புகள் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஏன் அல்லாஹ் தஆலா வசதி வாய்ப்பை தந்திருக்கிறான் என்றால், ஆகிரத்தை தயார்படுத்த, கபருடைய வாழ்க்கையை தயார்படுத்த, மஸ்ஸர் மைதானத்துடைய வாழ்க்கையை தயார்படுத்த, நல்ல வழியில் செலவழிக்க, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய, மேலான சொர்க்கத்தை அடைய அல்லாஹ் தஆலா சொத்து செல்வங்களை சிலர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஆனா நம் சமூகத்தில் பார்க்கலாம், ஏராளமான தனவந்தர்கள் நல்ல விடயங்கள்ல வாரி வழங்குகின்றார்கள், அள்ளி அள்ளி கொடுக்கின்றார்கள். நம்முடைய சமூகத்தில் இன்னும் சில தனவந்தர்களை பார்க்கும் போது நல்ல விடயங்களில் செலவழிக்காதவர்களா, கஞ்சத்தனம் காட்டக்கூடியவர்களா, மாற்றமான அமைப்பு அல்ல, இஸ்ராஃப் அல்ல, ஹராமான விடயங்கள் செலவழிக்கக்கூடிய தனவந்தர்களும் நம் சமூகத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன்ல ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் குறிப்பிடும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅதிய யௌமுன் لا بيع فيه ولا خلة ولا شفاعة والكافرون هم الظالمون. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவுபடுத்தும் போது, இறை விசுவாசிகளே, ஈமான்தாரிகளே, நான் உங்களை தந்தவற்றிலிருந்து நல்ல வழியில் செலவழியுங்கள், நான் தந்த சொத்து செல்வங்களை நல்ல வழியில் செலவழியுங்கள், தான தர்மங்களை கொடுங்கள், சதகாக்களை கொடுங்கள், ஜகாத்தை தகுதியுள்ளவர்களாக இருப்பீர்களே ஆனால் ஜகாத்துடைய கடமைகளை நிறைவேற்றுங்கள். எப்படியான நாள்? ஒரு நாள் வரும் முன்னால் கண்ணியமானவர்களே, அந்த நாள் எந்த ஒரு வியாபாரம் இருக்காது, யாருடைய நட்பும் இருக்காது, யாருடைய நண்பர்களுடைய தொடர்பும் இருக்காது, கண்ணியமானவர்களே யாருடைய பரிந்துரையும் இருக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியான மறுமையுடைய நாள், கியாமத்துடைய நாள்
வரமுன்னால் நான் உங்களுக்கு தந்த சொத்து செல்வங்கள் இருந்து நல்ல வழியில் செலவழியுங்கள். காஃபிர்கள் அவர்கள் இறை நிராகரிப்பாளர்கள், அவர்களேதான் அநியாயக்காரர்கள் என்பதாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால அல்லாஹ் தஆலா காரூனுக்கு ஏராளமான சொத்து செல்வங்கள் அல்லாஹ் கொடுத்தான். சுப்ஹானல்லாஹ், உலகத்தை ஆண்டவர் ஒருவர். கண்ணியமானவர்களே, உலகத்தை ஆண்டான். அல்லாஹ் கொடுத்த சொத்து செல்வங்களை வைத்து அல்லாஹ்வை நன்றி செலுத்தாமல், அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளாமல் பெருமையிலையும் அலங்காரத்திலேயும் மமதையிலையும் உலகில் வாழ ஆரம்பித்தார். அல்லாஹ் கொடுத்த சொத்து சுப்ஹானல்லாஹ், தஃசீருடைய உலமாக்கள் இமாமார்கள் இந்த காரூனுடைய இன்ன காரூன மின் கௌமி மூசா, கண்ணியமானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தில் வந்த ஒரு நபர் தான் காரூன் என்று சொல்லக்கூடிய பனு இஸ்ரவேலர்ல வந்த மிகப்பெரிய சொத்து செல்வம் உள்ள அல்லாஹ் ஒரு துனியாவை கொடுத்தார். அல்லாஹ் தஆலா கொடுத்து சோதித்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காரூனை பார்த்து அல்லாஹ் சொல்லும்போது வபதகி ஃபீமா ஆதகல்லாஹு தாரல் ஆகிரா, ஏ காரூனே, உனக்கு தந்திருக்கக்கூடியவற்றிலிருந்து ஆகிரத்தை தயார்படுத்திக்கொள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கொடுத்த சொத்து செல்வங்கள் ஏராளமா இருந்தது. எந்த அளவுக்குண்டா தஃசீருடைய உலமாக்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள், காரூன் கொடுத்த சொத்து செல்வங்களுடைய சாவிகளை தூக்கக்கூடிய, அந்த சாவிகளை சுமக்கக்கூடிய பெரும் ஒரு பட்டாளம் தேவைப்பட்டது. சில ரிவாயத்துல கழுதைகள் சுமக்கும் அளவுக்கு பாரம் உள்ளதாக அந்த சாவிகள் இருந்தது. அல்லாஹ் தஆலா அந்த அவனுடைய ஹஸானால் இருந்து அல்லாஹ் தஆலா காரூனுக்கு ஏராளமான சொத்தை கொடுத்தான். ஆனா அந்த சொத்து செல்வங்களை வைத்து உலகில் பெருமை அளித்தான். நல்லவற்றில் செலவழிக்கவில்லை, ஹராத்தில் செலவழிக்க ஆரம்பித்தான், வீண் விரயங்களை செய்ய ஆரம்பித்தான். அல்லாஹ் தஆலா கடைசி முடிவை கேவலத்தில் அல்லாஹ் ஆக்கினான். அல்லாஹ் சொல்றான், காரூனுடைய மாளிகையையும் காரூனையும் கியாமத் வரங்காட்டும் நாம் பூமிக்குள்ள சுழி வாங்கி கொண்டிருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவுபடுத்துகின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால எமக்கு தந்திருக்கக்கூடிய செல்வம் கண்ணியமானவர்களே அல்லாஹ்வினால் தரப்பட்ட ஒரு பாக்கியம். அதை நல்லவற்றில் செலவழிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவுபடுத்தும் போது வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத், உங்கள் ஒருவருக்கு மரணம் வர முன்னால் நான் உங்களுக்கு தந்தவற்றிலிருந்து அதை நல்ல வழியில் செலவழியுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நல்ல வழியில் செலவழியுங்கள். அல்லாஹ் எமக்கு கொடுத்த சொத்து செல்வங்கள் மறந்துவிடக் கூடாது. உலகத்துக்கு வரக்கூடிய நேரத்தில் நாம் எதையும் எடுத்து வரவில்லை. அல்லாஹ் தஆலா எம்முடைய நிலைமைகள் அல்லாஹ் சீராக்கினான். அல்லாஹ் தஆலா எமக்கு சொத்து செல்வங்களை தந்தான். எமக்கு அல்லாஹ் தஆலா ஏராளமான பாக்கியங்களை தந்தான். அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் உங்களை தந்தவற்றிலிருந்து நீங்க நல்ல வழியில் செலவழியுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நல்ல வழியில் செலவழிக்காமல் இருந்தவர்கள் அவர்களுடைய சக்கராத்துடைய நேரத்தில் மரண தருவாயில் அவர்கள் சொல்லுவார்கள், ஃபயகூல் ரப்பி லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸத்தக வஅகும் மினஸ் ஸாலிஹீன் வலை யுஅখিরல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன். கண்ணியமானவர்களே, சொத்து செல்வங்களை நல்ல விடயங்களை செலவழிக்காம, மஸ்ஜிதில கொடுக்காம, பொது நிலங்களை கொடுக்காம, மதரசால கொடுக்காம, நல்ல நல்ல காரியங்களை செலவழிக்காம பதுக்கி வைத்தார்களே. கண்ணியமானவர்களே, அப்படியானவர்கள் சக்கராத்துடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், கொஞ்சம் நேரம் அவகாசம் தருவாயாக, கொஞ்சம் அவகாசம் தருவாயாக. கண்ணியமானவர்களே, என்னுடைய ஆயுளை
குறிப்பிட்ட சில தவணை பக்கம் பிற்படுத்த வேண்டாமா? அப்படி பிற்படுத்தினால் நான் என்னிடத்தில் இருக்கக்கூடிய சொத்து செல்வங்களை கொடுத்துவிட்டு சாலியான மனிதர்கள் நின்றும் ஒருவராக ஆகிவிடுவேன். அதனால யா அல்லாஹ் திருப்பி உலகத்துக்கு அனுப்பிடுவாயா, என்னுடைய வாழ்நாளை திருப்பி நீ எனக்கு நீடித்து தந்தருவாயா என்று சக்கராத்துடைய நேரத்தில் நல்ல வழியில் செலவழிக்காதவர்கள் அல்லாஹ்விடத்தில் அந்த மரண தருவாயில் நேரம் கேட்பார்கள், கால எல்லையை கேட்க ஆரம்பிப்பார்கள். அல்லாஹ் சொல்றான், இந்த மனிதனுக்கு ஆயுள் முடிந்து விட்டதோ, ஆயுள் நெருங்கி விட்டதோ, கால எல்லை முடிந்து விட்டதோ நாம் பிற்படுத்த மாட்டோம். இந்த மனிதனுடைய தவணை வந்துவிட்டால் நாம் பிற்படுத்த மாட்டோம் என்பதாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்தினார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால மௌத்து முன்னால குறிப்பிட்ட ஆயுளை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த ஆயுளில் நாம் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடியவர்களாக நல்ல விடயங்களை செய்யக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த மனிதனுக்கு மரணம் வந்துவிடுமோ, தவணை வந்துவிடுமோ, அல்லாஹ் தஆலா பிற்படுத்தவே மாட்டான். அல்லாஹ் தஆலா நீங்க செய்யக்கூடிய சகல விடயங்களையும் அறியக்கூடிய நான் இருக்கிறான் என்பதாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால காலத்துடைய பெருமதி சக்கராத்துடைய நேரத்தில் வழங்கும். நேரத்துடைய பெருமதி சக்கராத்துடைய நேரத்தில் வழங்க ஆரம்பிக்கும். மனிதன் எதையும் கேட்க மாட்டான். கொஞ்சம் தவணையை பிற்படுத்த கூடாதா என்று அல்லாஹ் இடத்துல தவணையை கேட்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா திரும்ப ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா மின் யௌமின் யுஸ்பிஹுல் இபாது ஃபீஹி இல்லா மலகான் யன்சிலான். அடியார்கள் காலை பொழுதை அடையும் போது வானலோகத்திலிருந்து 2 மலக்குமார்கள் அந்த அடியார்களுடைய விடயமாக பூமிக்கு இறங்குவார்கள். ஒரு வானவர் சொல்லுவார், அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகன் ஹலஃபா, யா அல்லாஹ் உன்னுடைய பாதையில நல்ல விடயங்கள்ல யாரெல்லாம் செலவழிக்கிறார்களோ, கொடுக்கிறார்களோ, உதவி செய்கிறார்களோ அவருடைய சொத்துல செழிப்பையும் பரக்கத்தையும் ஏற்படுத்துவாயாக என்று ஒரு வானவர் துஆ செய்வார். யாரெல்லாம் செலவழிக்கிறார்களோ, நல்ல விடயங்களுக்கான கொடுப்பார்களோ, கண்ணியமானவர்களே, வானவர்களுடைய துஆ லேசானதல்ல, கபூலியத்துக்குரியது. அந்த சொத்து பெருக, அந்த சொத்துல அபிவிருத்தி உண்டாக, அந்த சொத்துல பரக்கத் ஏற்பட, அந்த சொத்துடைய பாதுகாப்புக்காக வேண்டி அந்த வானவர் துஆ செய்வார். அடுத்த வானவர் சொல்லுவார், அல்லாஹும்ம அதி மும்சிகன் தலவா, யா அல்லாஹ் யாரெல்லாம் உன்னுடைய வழியில் செலவழிக்காமல் நல்ல விடயத்தை கொடுக்காமல் பதுக்கி சேர்த்து வைத்தார்களோ இவருடைய சொத்துல அழிவை ஏற்படுத்துவாயாக, சேதத்தை ஏற்படுத்துவாயாக என்று இன்னும் ஒரு வானவர் பதுவா செய்வார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால வானவருடைய துஆ செலவழிக்கக்கூடியவருக்கு இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான ஹதீஸ்கள்ல தெளிவுபடுத்தினார்கள். ஒரு மனிதர் தர்மம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், மா நகஸத் சதகத்துன் மின் மாலி. சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், இந்த மனிதன் தர்மம் கொடுப்பானோ, சதகா கொடுப்பானோ, அவருடைய சொத்துல எந்தொன்னும் குறைவேற்பட மாட்டாது, சொத்து குறைய மாட்டாது, சொத்துல பெருக்கடி உண்டாகும், சொத்துல அபிவிருத்தி உண்டாகும், சொத்துல பரக்கத் உண்டாகும். கண்ணியமானவர்களே, இதுதான் மார்க்கம் எமக்கு சொல்லக்கூடிய போதனை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எம்முடைய
புத்தியை நாம் போட்டு சிந்திக்க ஆரம்பித்தால், கண்ணியமானவர்களே, புத்தி சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான் கொடுத்தால் குறையும் என்றதை புத்தி நமக்கு சொல்லுகின்றது. ஆனா அதுக்கு மாற்றமாக மார்க்கம் எமக்கு தெளிவா சொல்லி தருகின்றது. கொடுக்க கொடுக்க பரக்கத் ஏற்படும், சொத்துல அபிவிருத்தி உண்டாகும், செழிப்பு உண்டாகும், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும். கண்ணியமானவர், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். அல்லாஹ் ஹதீஸே குர்சியில சொன்ன விடயத்தை நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். இப்னு ஆதம் அன்ஃபிக் இப்னு ஆதம் உன்ஃபிக் அலைக். அல்லாஹ் தஆலா சொல்றான், ஆதமுடைய மக்களே, நீ நல்லவற்றின் மீது செலவழி, நான் உன் மீது செலவழிப்பேன். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. ஒரு மனிதன் நல்ல விடயங்களை கொடுக்கும் போது, கண்ணியமானவர்களே, ஒவ்வொருவருடைய வசதிக்கு ஏற்றவாறு நாம் தர்மம் செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, நாம் கொடுக்கும் போது அல்லாஹ் தஆலா அந்த தர்மத்தை, அந்த சதகாவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். அதுக்கு அல்லாஹ் கூலியை தருகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா சொன்ன இந்த ஹதீஸே குத்ஸிய தெளிவுபடுத்தினார்கள். ஆதமுடைய மக்களே, நீங்க செலவழிங்க, நான் உங்கள் மீது செலவழிப்பேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹீஹ் புகாரில முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கி வைக்கின்றான். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் வமா துன்ஃபிகு மின் ஷைஇன் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம். அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்தும் போது, நீங்கள் சொர்க்கத்தை அடைந்து கொள்ளவே மாட்டீர்கள், நீங்க நன்மையை பெற்றுக் கொள்ளவே மாட்டீர்கள். எதுவரையில் தெரியுமா? நீங்க விரும்பக்கூடியவற்றை அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கும் வரையில் நீங்கள் நன்மையை அடைந்து கொள்ளவே மாட்டீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எமக்கு விருப்பமானதை நாம் கொடுக்க வேண்டும், விருப்பம் இல்லாததை கொடுக்க கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் விரும்பக்கூடிய எம்முடைய சொத்தை அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்காக வேண்டி கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டி, நல்ல நல்ல விடயங்களுக்காக வேண்டி நாம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்கள் நன்மையை அடைய மாட்டீங்க, நீங்க விரும்பக்கூடிய அந்த சொத்து செல்வங்களை அல்லாஹ்வுடைய பாதையில நல்ல விடயங்கள்ல செலவழிக்காத வரையில் நீங்க நன்மையை அடையவே மாட்டீர்கள். சில தஃசீருடைய உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், லன் துத்ரிகுல் ஜன்னத ஹத்தா ததஸத்தகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்பக்கூடிய சொர்க்கத்தை நீங்கள் அடைய மாட்டீர்கள் எதுவரையில் தெரியுமா? நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்காதவரை. செலவழித்தால் அந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்வீர்கள் என்பதாக தஃசீருடைய உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லுகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஆயத் இறங்கினதும் ஹஜரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு மிக முக்கியமான ஒரு சஹாபி. கண்ணியமானவர்களே, அன்சாரிகள்ல, மதீனால அன்சாரிகள்ல மிக சொத்து செல்வம் உள்ள, வசதி வாய்ப்புள்ள ஒரு சஹாபியா இருந்தார். கண்ணியமானவர்களே, ஈச்ச மர தோட்டம் ஏக்கர் கணக்கு இருந்தது. கண்ணியமானவர்களே, வகான அஹப்ப அம்வாலி இலை பைரஹா. ஹஜரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சொத்து செல்வங்கள்ல மிகவும் விருப்பத்துக்குரிய சொத்தாக, செல்வமாக பைரஹா என்ற தோட்டம் இருந்தது. கண்ணியமானவர்களே, மஸ்ஜிது நபைக்கு முன்னால் பெரும் ஒரு ஈச்ச மர தோட்டம் இருந்தது. கண்ணியமானவர்களே, ஈச்ச மரங்கள் ஏக்கர் கணக்காணியில உச்சப்பழ மரங்கள் தோட்டமா இருந்தது. கண்ணியமானவர்களே, இது அவர்களுக்கு விருப்பமா இருந்தது. என்ன செய்தார்கள் தெரியுமா? நபி அலைஹிஸ்ஸலாம் அங்க மஸ்ஜிது நபைக்கு வரக்கூடிய நேரத்தில்
அந்த பைரஹா என்று சொல்லக்கூடிய தோற்றத்துக்குள்ள போய் அங்கிருக்கக்கூடிய கிணத்தில் இருக்கக்கூடிய மதுரமான நீரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடிப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்ப இந்த ஆயத் இறங்கினதும் ஹஜரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தஆலா இப்படி வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறான், குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறான், நீங்கள் விரும்பக்கூடிய சொத்து செல்வங்களை நல்லவரில் செலவழிக்காத வரையில் சொர்க்கத்தை அடைய மாட்டீர்கள், நன்மை அடைய மாட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறான். யா ரசூலல்லாஹ், அதனால எனக்கு விருப்பமான என்னுடைய சொத்துல எனக்கு விருப்பமான சொத்து தான் இதோ இருக்கக்கூடிய மஸ்ஜிது நபவிக்கு முன்னால் இருக்கக்கூடிய பைரஹா தோட்டம். யா ரசூலல்லாஹ், சொல்லிவிட்டு சொன்னார்கள், வ இன்னா ஸதகத்துல்லாஹி அர்ஜு பிர்ரஹா இன்தல்லாஹி, சொன்னார்கள், இதோ என்னுடைய இந்த பைரஹா தோட்டத்தை நான் அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்து விடுகிறேன், அதனுடைய கூலியை அல்லாஹ்விடத்தில் நான் ஆதரவு வைக்கிறேன் என்று சொன்னாங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு நபி அவங்க துஆ செய்தார்கள், மாலுன் ராபிஹுன், மாலுன் ராபிஹுன், ஏ அபூ தல்ஹா, ஏ அபூ தல்ஹாவே, உங்களுடைய பணம் நாளை மறுமையில் உங்களுக்கு லாபத்தை தரட்டும், உங்களுக்கு சொர்க்கத்தை தரட்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் சஹீஹ்ல இந்த ஹதீஸை பதிவு செய்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தர்மம் கொடுப்பதன் மூலமாக கெட்ட மரணம் இல்லாம போகும். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், வஸதகா துத்ஃபியுல் ஹதீஅத கமா யுத்ஃபியுல் மாஉ அன்-நார். திருமதியில் வரக்கூடிய ரிவாயத், ஒரு மனிதர் தர்மம் செய்யக்கூடிய நேரத்தில், ஒரு மனிதன் தர்மம் செய்யக்கூடிய நேரத்தில் அவருடைய தர்மம் அவருடைய பாவத்தை அழித்துவிடும். கண்ணியமானவர்களே, எப்படி பத்தக்கூடிய நெருப்பை தண்ணீர் அணைத்து விடுமோ அதே போல ஒரு மனிதன் செய்யக்கூடிய தர்மம் அவருடைய பாவத்தை அழித்துவிடும், அந்த பாவத்தை இல்லாமாக்கிவிடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். மேலும் ஒரு ஹதீஸ்ல நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடும் போது, இன்ன ஸதகா லதுத்ஃபி கலபர் ரப் வ தத்ஃபு மைத்தத ஸூ, திருமதியில் வரக்கூடிய ரிவாயத், நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஒரு மனிதன் செய்யக்கூடிய தர்மம் இருக்குதே, அல்லாஹ்வுடைய கோபத்தை தணித்துவிடும், அல்லாஹ்வுடைய கோபத்தை தடுத்துவிடும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய கோபத்தை தடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக, மிகப்பெரிய ஒரு இபாதத்தாக தர்மம் இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கெட்ட மரணம் வராது. யாரு தர்மம் கொடுப்பாரோ, யாரு நல்ல விடயங்களுக்கான செலவழிப்பாரோ அவருடைய சக்கராத் நல்ல விதத்தில் அமையும், அவருடைய மௌத்து நல்ல மௌத்தாகும். கண்ணியமானவர்களே, அவருடைய மௌத்து நல்ல மரணமாமை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால இப்படி தர்மங்கள் கொடுப்பதன் மூலமாக அதால கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை, பலாபலன்களை, பிரயோஜனங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மேலும் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், தாவு மர்லாக்கும் பிஸ்ஸதகா, உங்கள நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு மருத்துவம் செய்யுங்கள். எதை கொண்டு தெரியுமா? தர்மத்தை கொண்டு. கண்ணியமானவர்களே, நோய்வாய்ப்பட்டிருந்தா முதலாவது 2 ரக்காத் தொழ வேண்டும், அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்ய வேண்டும், ஆஃபியத்துக்கான துஆ செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, அதுக்கு பின்னால தர்மம் செய்ய வேண்டும். தர்மம் செய்வதன் மூலமாக, சதக்கா கொடுப்பதன் மூலமாக நோய்க்குரிய நிவாரணி அங்க கிடைக்கின்றது. கண்ணியமானவர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த அளவு கண்டா அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட காலத்துல ஒரு மனிதர் இருந்தார். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதர் இருந்தார். அவருடைய முட்டுக்கால ஒரு காயம் இருந்தது, ஒரு வருத்தம் இருந்தது. கண்ணியமானவர்களே, கிட்டத்தட்ட 7 வருடங்களாக அந்த வருத்தம் சுகம் அடையாமல், கண்ணியமானவர்களே, அவருடைய அந்த முட்டுக்கால் அந்த வருத்தம் இருந்து கொண்டே இருந்தது.
ஹஜரத் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்துல இந்த மனிதர் வருகிறார். வந்து சொன்னாரே, அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பார்த்து சொன்னாங்க, அப்துல்லா இப்னு முபாரக்கே, என்னுடைய முட்டுக்கால்ல ஒரு வருத்தம் இருக்குது. நான் பல வைத்தியர்களை சந்தித்தேன், பல மருத்துவங்களை மேற்கொண்டேன், பல மருத்துவங்களை நான் செய்தேன். ஆனா எனக்கு எந்த ஒரு பிரயோஜனத்தையும் கொடுக்கவில்லை. எனக்கு எந்த ஒரு மருத்துவமும் எனக்கு பிரயோஜனம் அளிக்கவில்லை. இதுக்குரிய வழி என்ன? அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, இத்ஹப் ஃபஹ்ஃபிர் பி'ரன் ஃபீ மகானி ஹாஜத்தின் இலல் மா. மக்கள் தண்ணீரின் பக்கம் தேவை காணக்கூடியவர்களாக ஈக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போய் நீங்க ஒரு கிணத்தை தோண்டி தண்ணீருக்குரிய ஏற்பாடு செய்து கொடுங்கள் என்று சொன்னாங்க. அந்த மனிதர் அப்படி போகிறார். மக்கள் தேவை தண்ணீர் பக்கம் தேவை காணக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி போகிறார். அந்த இடத்தை நோக்கி போய் ஒரு கிணத்தை தோண்டுகிறாரு, தண்ணீருக்குரிய ஏற்பாடை செய்து கொடுக்கிறாரு. கண்ணியமானவர்களே, அதுக்கு பின்னால 7 வருடங்களாயிருந்த அந்த முட்டுக்கால் இருந்த வருத்தம் குணமடைகின்றது. அல்லாஹ் தஆலா ஷிஃபாவை கொடுத்தார். வரலாற்றுடைய ஆசிரியர்கள் கிதாபில் இந்த சம்பவத்தை பதிவு செய்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால இந்த மஸ்ஜிதுக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கின்றன. மேல் மாடி கட்டிடம், கண்ணியமானவர்களே, அதுக்கு 15 லட்சங்கள் தேவைப்படுகின்றது. கண்ணியமானவர்களே, வேலை நடந்து கொண்டிருக்கின்றது. மாஷா அல்லாஹ், இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கம்பெனியில் இருக்கக்கூடியவங்களும் உதவி செய்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, மஹல்லா ரீதியில நாங்களும் உதவி செய்ய வேண்டும். மஸ்ஜிதுக்காக வேண்டி நாங்களும் பங்களிப்பு செய்ய வேண்டும். மஸ்ஜித் என்பது அல்லாஹ்வுடைய மாளிகை, அல்லாஹ்வுடைய இறை இல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய இறை இல்லத்துக்கு நாம் கொடுக்க வேண்டும். கொடுத்தால் அல்லாஹ் நம்முடைய சொத்துல பரக்கத் செய்வான். கண்ணியமானவர்களே, அதனால மேல்மாடி கட்டிட வேலை நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால கண்ணியமானவர்களே, ஒவ்வொருவரும் அவர்களுடைய வசதிக்கு ஏற்றவாறு உதவி செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, சதக்கா கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நம்முடைய சோதனைகள், எமக்கு வரக்கூடிய சோதனைகள், அது குடும்ப ரீதியா இருக்கலாம், பிள்ளையின் மூலமா இருக்கலாம், சொத்து ரீதியா இருக்கலாம். கண்ணியமானவர்களே, அது தடைபட்டு போகின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நாம் இந்த மஸ்ஜிதுடைய கட்டிடத்துக்காக வேண்டி எம்மால் ஒரு பங்களிப்பை நாம் செய்ய வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மாஷா அல்லாஹ், அதிகமானவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். ஆனா இன்னும் எவ்வளவு தேவைகள் இருக்கின்றன. கண்ணியமானவர்களே, 15 லட்சங்களுக்கு மேலாக தேவை இருக்கின்றன. அதனால வசதி வாய்ப்புள்ளவர்கள் கொடுத்து உதவுங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாளிகை கியாமத்து வரங்காட்டும் இருக்கும். நம்முடைய ஒரு ரூபா, அது 10 ரூபாய் இருந்தாலும் 100 ரூபாய் இருந்தாலும் இந்த கட்டிடத்துக்கு நாம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் அது நிரந்தர சதக்காவாக நாம் மரணித்தாலும் கபருக்கு வந்து கொண்டிருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா மாத்தல் இன்சான் இன்கதா அன்ஹு. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஒரு மனிதன் வஃபாத்தாகிவிட்டால் அவருடைய எல்லா அமல்களுடைய வாயில்களும் துண்டிக்கப்பட்டு விடுகின்றன, 3 வாயில்களை தவிர. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சதகத்தின் ஜாரியா, நிலையான தர்மம். கண்ணியமானவர்களே, நிலையான தர்மம், நிலையான சதக்கா. கண்ணியமானவர்கள், நான் கபருக்குள் இருந்தாலும் அதனுடைய நன்மை எங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மஸ்ஜித் கியாமத்து வரங்காட்டும் இருக்கும் வரை இந்த மஸ்ஜிதில் என்னென்ன அமல்கள் நடக்குதோ, என்னென்ன இபாதத்தில் நடக்குதோ, இவர் கபருக்குள் இருந்தாலும் அத்தனை நன்மையும் இவருடைய கபருக்கு வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததா சொன்னாங்க நிலையான, அடுத்தது மார்க்க கல்வி. ஒரு மனிதன், கண்ணியமானவர்களே, ஒரு கல்வியை படித்து கொடுத்து விட்டு வஃபாத்தாகிறார்.
ஒரு மார்க்கத்துடைய கல்வியை படித்துக் கொடுக்கிறார். அவர் அமல் செய்ய வாழையடி வாழையாக அமல் செய்யக்கூடியவர்கள் உருவாகும் போது இவர் கபரில் இருந்தாலும் இவருக்கு நன்மை வந்து கொண்டிருக்கும் என்று சொன்னாங்க. அடுத்ததா சொன்னார்கள், கண்ணியமானவர்களே, சாலிகான ஒரு பிள்ளைய விட்டு செல்வது. உலகத்தில் நாம் சாதனை எது தெரியுமா? நாம் சாதனை உருவாக்கிட்டு வஃபாத்தாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எம்முடைய குழந்தைகள் எம்முடைய மரணத்தை பின்னால எம்முடைய கபரை நினைத்து எம்முடைய ஆகிரத்தை நினைத்து நல்ல விடயங்கள் நல்ல இபாதத்துகள் செய்து நன்மைகளை அனுப்பக்கூடிய சாலியான பிள்ளைகளாக நாம் உருவாக்கிவிட்டு வஃபாத்தாகிவிட வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பிள்ளை துஆ செய்ய இந்த கபர் இருக்கக்கூடிய மனிதருக்கு அதனுடைய பலாபலன் கிடைத்துக் கொண்டிருக்கும். அவருடைய துஆ இவருக்கு பிரயோஜனம் அளிக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நம்முடைய சொத்து செல்வங்களை கொடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கக்கூடியதாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. இந்த மஸ்ஜிதுடைய தேவைகளை நிறைவேற்றி தந்தருள்வாயா. யா அல்லாஹ், உன்னுடைய வழியில் வாரி வழங்கக்கூடிய மக்கள் ஆக்கி அருள்வாயா. கஞ்சத்தனத்தை விட்டு நம் அனைவரையும் பாதுகாத்துக் கொள்வாயா. யா அல்லாஹ், எம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாயா. எம்முடைய ஹலாலான ஹாஜத்திலே நிறைவேற்றி தந்தருள்வாயா. ரப்பே ரஹ்மானி அல்லாஹ், பலஸ்தீன் மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், அவர்களுடைய பொருளாதாரத்தில் பரக்கத் செய்வாயா. அவர்களுடைய